சென்னை கந்தன்சாவடியில் தென்சென்னை வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அழகு நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதல், பரோட்டா கடைக்குள் சென்று நன்றாக சாப்பிட்டுவிட்டு பில் கேட்டால் தாக்குதல் என்று திமுகவினர் அராஜகம் எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அராஜகம் எல்லை மீறி போய் கொண்டிருக்கின்றன. அழகு நிலையத்துக்கு பூந்தா பெண்கள் அடிக்கிறாங்க, ஹோட்டல் கடைக்கு போய் புரோட்டா கடைக்கு போனா நல்லா சாப்பிடுறாங்க, பிள்ளை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த உரிமையாளர் போட்டு அடிக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் பாத்தீங்களா இல்லையா? ஆக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேணும். எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது இப்படி அராஜக செயலில் ஈடுபடுறாங்கன்னா இவர்களுக்கு பொறுப்பு ஆளுங்கட்சியானா இந்த நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்களும் சிந்திக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்ததும் சிலை கடத்தலை தடுக்க மத்திய அரசின் தனி காவல்படை உருவாக்கப்படும் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், சிலை கடத்தலை தடுக்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே தனிப்பிரிவை அதிமுக உருவாக்கிவிட்டதாக கூறினார். ஸ்டாலின் போய் திண்டுக்கல்ல பேசியிருக்கார், சிலை தடுப்புக்கு ஒரு தனிப்பிரிவை ஏற்படுத்தணும். ஏற்கனவே பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலே சிலை தடுப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அது கூட தெரியாம பேசிட்டு இருக்காரு பாவம். அது சிலை பாதுகாப்புக்கு அங்கங்கே நீதிமன்ற உத்தரவுப்படி அறைகள் கட்டப்பட்டு வருகிறது. அவை சிலை தடுப்பு பிரிவுக்கு என்று தனி பிரிவை ஏற்படுத்திய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. முன்னதாக நேற்று சென்னை சூளை போஸ்ட் ஆபீஸ் பகுதியில் மத்திய சென்னை பாமக வேட்பாளர் சாம்பாலை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தயாநிதி மாறனை தேர்தல் சமயத்தில் மட்டுமே மக்கள் பார்க்க முடியும் என்றார். போட் கிளப்பில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அவர் கட்டி வைத்த வீடு எதற்கு என கேட்ட முதலமைச்சர், அங்கு ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் எனவும் தெரிவித்தார். இந்த தொகுதியில தயாநிதி மாறன் போட்டிடுறார். தேர்தல் போது முகத்தை காட்டுவார். அதுக்கு பின்னாடி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? யாராவது அவரை பார்க்க முடியுமா? அவர் வீடு 1/2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. போட் கிளப்ல 1/2 கிலோமீட்டருக்கு வீடு கட்டி இருக்கிறது. நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாட்டு மக்களுக்கு சேவை செய்கின்றவர், ஒரு பொது வாழ்வில் இருக்கின்றவர், அடிக்கடி மக்களை சந்திக்கணும், மக்களுடைய பிரச்சனை கேட்கணும், தீர்க்க வேணும். பார்க்க முடியாதவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? இந்த தேர்தல் விட்டு அடுத்த தேர்தலாம் பார்க்க முடியும் அவரை? சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையா பொய்யா? இப்படிப்பட்டவரெல்லாம் இன்றைக்கு அவருக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஒரு பணக்காரர் இருக்கார். அதுல 1 கிலோமீட்டர் வீடு கட்டிருக்காரு. அது கொஞ்சம் ஒரு 20,000 தேதி எடுத்துட்டு மீதி எல்லாம் கொடுத்தா அப்பார்ட்மெண்ட் கட்டி ஏழைகள்லாம் கொடுத்துடலாம். என்ன பண்றீங்க? அவ்வளவு வீட்டை ஒரு 4 ரூம் இருந்தா போதும். ஆகவே அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த தேர்தல் நிற்கிறாங்க. அவர்களுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை போட்டு வேணும். அது மட்டும் இல்ல, எல்லா தொலைக்காட்சி வீட்டு தான் இருக்குது. 40 தொலைக்காட்சி இருக்குதுங்க. ஒரு தொலைக்காட்சி 2 காலேஜ் 40 டிவி சேனல் இருக்குது. இந்த குடும்பத்துக்கு, கருணாநிதி குடும்பத்துக்கும் இந்த தயாநிதி குடும்பத்துக்கும் 40 டிவி சேனல். இப்ப எல்லாமே ரேட்டை ஏத்திட்டாங்க. டிவி சேனலை பார்க்க முடியாது. நம்ம டிவி சேனலுக்கு முன்னாடி நின்று அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க முடியும். சேனல்ல எந்த இது வராது. அந்த அளவுக்கு கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இன்றைக்கு கொள்ளையடிக்க இன்றைக்கு முற்பட்டு விட்டார்கள். இவர் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்ய வேணும்னா ஃப்ரீயா கூட காத்துல தானே வருது. நீ காத்துலயே நீ காசு பார்த்த ஆளுக்கு தானே, கண்ணுக்கு தெரியாத காத்துலயே காசு பார்த்த ஆளுங்க. காத்துல உங்களுக்கு என்ன நஷ்டம் ஆக போகுது? ஒரு தடவை முதலீடு போட்ட, ஏற்கனவே பணத்தை எடுத்துட்டீங்க நிறையா. இனிமேல் மக்களுக்கு சேவை செய்ய வந்துட்டீங்க, எம்பி தேர்தல் நிக்கிறீங்க. அதனால உங்களுடைய டிவி சேனல்லாம் மக்கள் இலவசமா பார்ப்பதற்கு நீங்க கட்டணம் இல்லாம டிவி சேனல்ல கொடுங்க, மக்கள் பார்க்கட்டும். அதுதான் சேவை. இன்னைக்கு ஒரு பேக்கேஜ் சிஸ்டம் போட்டுக்கிட்டு, பேக்கேஜ் சிஸ்டம் 49 ரூபா ஆகுது. என்கிட்ட வரும்போது சொன்னாங்க, இவருடைய தொலைக்காட்சிக்கு மட்டும் 49 ரூபா கொடுக்கணும். கொடுத்தா தான் நீங்க தொலைக்காட்சியில பார்க்க முடியும், டிவி சேனல்ல பார்க்க முடியும். இவரெல்லாம் மக்களுக்கு நன்மையை செய்ய போறாங்க. அது மட்டும் இல்ல, இவர்கள் வருவதற்கு காரணமே இவர்கள் சம்பாதித்த சொத்தை காப்பாற்றுவதற்கு தான் வந்திருக்காங்க. எலெக்ஷன் நிற்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இல்ல. இப்படி பல தொலைக்காட்சி வச்சு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி வருகின்றவர் இந்த தயாநிதி மாறன்.